இப்படி சொல்றேன், உலகத்துல அத்தனை பேருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. உலகத்துல அத்தனை பேருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஆசைப்படுற அத்தனை பேருக்குமே அதற்காக தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் யாரோ ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இங்க அதிர்ஷ்டத்துல ஏதாவது கிடைச்சிடாதா, மந்திரத்துல ஏதாவது விளைஞ்சிராதா, கூரையை பிரிச்சுக்கிட்டு ஏதாவது கொட்டிராதா, நடந்து போகும்போது கால் தடுக்கி கீழே விழக்கூடிய கல்லு வைரக்கல்லா கிடைச்சிராதா? இந்த கூட்டம் இங்க அதிகமா இருக்கு. இது சாத்தியம் இல்லை. வெற்றி வேண்டும் என்கின்ற ஆசை அனைவரிடத்திலும் உள்ளது. ஆனால் அந்த வெற்றிக்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வெகு சிலரிடம் மட்டுமே உள்ளது. ஆர்டிஸ்ட் இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. வெற்றிக்காக தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டா ஜெயிச்சிட முடியும் நம்புறாங்கல்ல. அந்த தகுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எங்க போய் தகுதிப்படுத்திக்கிறது, எப்படி தயார்படுத்திக்கிறது? நம்ம பிறப்பு இல்ல, நம்ம வளர்ப்பு அப்படி இல்ல. நம்ம பிறப்பு நம்ம வளர்ப்பு நம்மள 10,000 சம்பளத்துக்கு தான் தயார்படுத்தி இருக்கு. ஒரு 20,000 சம்பளத்துக்கு தான் நம்மள தகுதிப்படுத்தி இருக்கு, தயார்படுத்தி இருக்கு. ஆனா நான் பெருசா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், நான் எங்க போய் தகுதிப்படுத்திக்கிறது? மார்வாடி குடும்பத்துல காலகாலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மணி மேனேஜ்மெண்ட். அவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்க. 50-100 வருஷத்துக்கு முன்னாடி பிழைக்கிறதுக்குன்னு வந்தாங்க நம்ம ஊர்களுக்கெல்லாம். பழப்ப தேடி வந்தவன் இன்னைக்கு நம்ம ஊர்ல முதலாளி. இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் அவங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளி. நினைக்கவே வெக்கமா இருக்குங்க, கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அவனுக்கு பிறப்புல இருந்தே கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. பணம்னா என்ன, வட்டினா என்ன, வளர்ச்சினா என்ன, சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன, ரிட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்னு பிறப்புல இருந்தே கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எரியுதுங்க வயிறு. ஆனா இங்க யாரோ ஒரு சிலர் நினைக்கிறாங்க நான் மீண்டு வரணும், இதுக்கு மேல என்னுடைய தலைமுறையில பண பிரச்சனையே இருக்கக்கூடாது. பட் நான் எங்க போறது, என்ன கத்துக்கிறது, எப்படி கத்துக்கிறது? அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ரியல் டைம் சேலஞ்சஸ், ஆர்டிசி. இந்த ஆர்டிசி முழுக்க முழுக்க பயிற்சி சம்பந்தமானது. எதுக்காகன்னு கேட்டா, தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் எவரிடத்திலும் மண்டியிடுவதில்லை. அப்துல் கலாமுடைய முக்கியமான வாக்கு இது. அவர் கனவு காணுகள் சொன்னார்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் நிறைய சொல்லியிருக்காரு. தகுதியும் திறமையும் படைத்தவர்கள் எவரிடத்திலும் மண்டியிடுவதில்லை. இங்க யாரெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க கேட்டா, யார் தன்னுடைய தகுதியை, யார் தன்னுடைய திறமையை டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க.